கடலில் இருந்து மீட்கப்பட்ட சிலை, 3000 ஆண்டுகளுக்கும் மேலான கோவில் வரலாறு, இவை அனைத்தையும் விட ஒரு சிலை மனிதனைப் போல் வியர்ப்பது சாத்தியமா? ஒரு ஆங்கிலேய கலெக்டரை வியப்பில் ஆழ்த்திய அந்த மர்மம் என்ன? அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அந்த அதிசயம் ஏன் நிகழ்ந்தது? இந்த அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். திருச்செந்தூர் முருகன் கோவில் சிலைக்கு ஏன் வியர்க்கிறது என்பதன் மர்மத்தை இப்போது அவிழ்ப்போம். இது 1803ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு உண்மைச் சம்பவம். ஆங்கிலேயர் ஆட்சி காலம். திருநெல்வேலியின் கலெக்டராக இருந்தவர் லூசிங்டன் பிரபு. ஒருமுறை அவர் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தார். அப்போது சண்முகப் பெருமானுக்கு பூஜை நடந்து கொண்டிருந்தது. அர்ச்சகர்கள் வெள்ளி விசிறியால் முருகனை விசிறிக் கொண்டிருந்ததை பார்த்த லூசிங்டன் பிரபுவுக்கு ஆச்சரியம். இறைவனுக்கு ஏன் விசிறி? உலோகச் சிலைக்கும் வியர்க்குமா என்று கேலி பேசினார். கோபமடைந்த அர்ச்சகர்கள், ஆம் பிரபுவே, எங்கள் முருகனுக்கு வியர்க்கும் என்றனர். அதைக் கேட்டு சிரித்த லூசிங்டன், உண்மையென்றால் முருகனின் சிலையில் உள்ள அனைத்து ஆபரணங்களையும் அகற்ற வேண்டும். எந்த வியர்வையும் வராமல் நான் பார்க்கிறேன் என்று சவால் விட்டார். அர்ச்சகர்கள் வேண்டுகோளின்படி முருகனின் ஆபரணங்கள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டன. அப்போது நடந்ததுதான் அந்த அதிசயம். யாரும் எதிர்பாராத அந்த நொடியில் முருகப்பெருமானின் திருமேனியில் வியர்வை துளிகள் அரும்பத் தொடங்கின. அந்த துளிகள் முத்துக்களைப் போல் சிலையின் நெற்றியிலும் உடல் முழுவதிலும் வழிந்து ஓடின. சிலையாக இருந்தாலும் அதில் ஒரு தெய்வீக உயிர் இருப்பதை லூசிங்டன் பிரபு தன் கண்களால் கண்டார். அந்த அற்புதத்தை பார்த்த அவருக்கு திடீரென கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. தான் செய்த பிழைக்கு முருகன் கொடுத்த தண்டனை அது என உணர்ந்தார். உடனடியாக முருகனிடம் மன்னிப்பு கேட்டு நோய் குணமடைந்தது. இந்த நிகழ்வுக்குப் பிறகு லூசிங்டன் பிரபு திருச்செந்தூர் கோவிலின் மகிமையை உணர்ந்தார்.